கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:7. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், பாடி நன்றி சொல்வேன், நான் பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். யா தேவனே உம்மை துதிப்பேன். உகரபா உகரபா ரிகரபரா ரிகரபா ரிகரபரா உகநகர கநகரகரா. பலவினன் என்று காலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். அமேன். பலவினன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். யா பலத்தால் இடை கட்டினீர். ஹரிபாரா ஹரிபாரா ரகபரரா ரகபர ரகபரரா கனபரரரரரரா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. அல்லபர அல்லபர அல்லபரரா அப்பரபஹ பரபரா இகரபரகரகரகரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். அரபர அரபர ரிபரபரா ரிபரபரி பரபரா பரபரபரபரபரா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சித்தி சாத்தானை ஜெயித்து விட்டேன். அமேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சித்தி சாத்தானை ஜெயித்து விட்டேன். யா சாத்தானை ஜெயித்து விட்டேன். அபனர அபனர அபனரரா அபரப அபரபரா இவனபரப ரிவனரரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டானியல் ராஜேஷ் பிரைசலார், நாகரத்னம் அம்மாள் பிரைசலார், ஜானகி அம்மாள் பிரைசலார். இன்னைக்கு நம்ம ஒரு அஸ்திபாரமான ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம். வாசிப்போமா? யோவான் 20வது அதிகாரம் 7வது வசனம். சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையிலே சுற்றப்பட்டிருந்த சீலை மற்ற சீலைகளோடு வைக்கப்படாமல் தனியாக ஒரு இடத்திலே சுற்றி இருப்பதையும் கண்டார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது உயிர்த்தெழுதலுடைய ஆதாரம். உயிர்த்தெழுதல் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அதிகாரம் யோவான் 19வது அதிகாரத்துல 39வது வசனம் வாசிங்க. யோவான் 19:39. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசுவிடத்திலே வந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்த ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அப்ப அந்த 100 ராத்தல் வெள்ளை போலம் கரிய போலம் இது எதுக்காகனா, இது ஒரு பிரிசர்வேட்டிவ், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக உள்ள ஒரு இதை என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முகத்துல முத பூசுறாங்க. மறித்துட்டார், முகத்துல பூசி இந்த சீலையினால் சுத்துகிறாங்க. இன்னும் கொஞ்சம் என்ன செய்றாங்க, எடுத்து பூசுறாங்க. அப்புறம் கைகள் எல்லாம் பூசிட்டு அந்த சீலையினால சுற்றுறாங்க. எத்தனை சீலைகள் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. அப்படி உடம்புகள்ல தனித்தனியா, அப்ப கழுத்து எல்லாம் செப்பரேட் செப்பரேட்டா அனுப்பிச்சாங்க. கை காலு உடம்பு எல்லாத்தையும் சுத்திடுறாங்க. சுத்திட்டு உள்ளத்துக்கு வச்சுட்டாங்க. இப்ப 3ஆம் நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இப்ப நம்ம ட்ரெஸ்ஸ கலட்டி போட்டா அப்படி கொலாப்ஸ் ஆகிக்கிறோம். ஆனா இது ஒரு பேரல் மாதிரி இருக்குது. தலை எப்படி இருக்குன்னா ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்கு. ஹெல்மெட் பாத்துக்கீங்களா? ஹெல்மெட் இப்படி ரவுண்டா இருக்கும், ஆனா நம்ம தலை உள்ள இருக்கும். அதுபோல இந்த ஹெல்மெட் மாதிரி என்ன இருக்குது, தலையில சுற்றப்பட்ட சீலை. உடம்பு ஃபுல்லா ஒரு கூடு மாதிரி இருக்குது, பேரல் மாதிரி இருக்குது, ஆனா உள்ள சரீரத்தை காணும். அதனாலதான் அடுத்த வசனத்துல பாருங்க, கண்டு விசுவாசித்தான். 8வது வசனம். எதை கண்டு விசுவாசிக்கிறான்? கூடு மாதிரி இருக்கிற அந்த பேரல் மாதிரி இருக்கிற ஹெல்மெட் மாதிரி இருக்கிற சீலையை தனியா இருக்குது விசுவாசித்தான். இதுதான் நம்முடைய உயிர்த்தலுடைய பெரிய ஒரு ஆதாரம். சரி,
3 அஸ்திவாரத்தை இந்த கிறிஸ்தவம் நிற்கிறது. 3 அஸ்திவாரம். நம்பர் 1 அது என்னன்னா கன்னி பிறப்பு. ஒரு கன்னி கர்ப்பத்தி ஆக முடியுமா? முடியாது. ஆனால் தேவனால் முடியும். இதற்காக செய்கிறார்னா நமக்காக, நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய நோய்கள் நம்மளை விட்டு எடுக்கணுங்கிற கண்டி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு ரகசியம். அது என்னன்னா கன்னியின் கர்ப்பத்தில் வைக்கிறோம். 2வது பெரிய அஸ்திவாரம் என்னன்னா இது உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல்ங்கிறது ஒரு நிச்சயம் நமக்கு உண்டு. உலகத்துல பரிசேயர் சதிசெயர். சதிசெயருக்கு இது கிடையாது, உலக மக்களுக்கும் கிடையாது. உலக மக்கள் கிடையாது, சதிசெயர்கள். ஆனால் பரிசேயர் நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டு? உயிர்த்தொழுவோம்ங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த உயிர்த்தொழுவோம்ங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு ஓட்டத்தை ஓடுகிறோம். எப்படி ஓடுகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு பாதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த பாதையில தான் நான் போகணும். இதுல கஷ்டம் இருக்கும், வேதனைகள் வரும். ஒரு நாள் என்னை ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் இடத்துல சேர்த்துக் கொள்வார் ஒரு நிச்சயம். அப்ப 2வது அஸ்திவாரம் உயிர்த்தெழுதல். 3வது அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவின் வருகை. 2வது வருவார், நம்மளை அவரோடு சேர்த்துக் கொள்வார். 3 அஸ்திவாரத்தில் தான் கிறிஸ்தவம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த 3ல இன்னைக்கு நம்ம பார்க்கறது உயிர்த்தெழுதல்ங்கிற அஸ்திவாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு அஸ்திவாரத்தை அசைச்சிட்டீங்கன்னா எல்லாம் போச்சு. 3 அஸ்திவாரத்தை நான் உங்களுக்கு காட்டினேன், திரும்ப சொல்றேன். முதல் அஸ்திவாரம் என்னன்னா கன்னியுடைய பிறப்பு. கன்னி கர்ப்பவதியாக முடியுமா? முடியாது. ஆனால் முடியும். ஏன் முடியும்னா நம் வேதம் சொல்லுகிறது. அவர் கன்னியுடைய கர்ப்பத்தில் வந்தா தான் நமக்கு பாவம் சாபம் நோய் இருக்காது. இது முதல் அஸ்திவாரம். 2வது அஸ்திவாரம் இப்ப நம்ம பார்க்கிற உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு அஸ்திவாரம். 3வது அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து 2வது வருகை, நம்மளை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள போகிறார். இந்த 3 அஸ்திவாரத்துல இருக்குது. சரி, முதல் ஒரு வசனத்தை வாசிப்போம், எடுத்துக்கொள்வோமா? லூக்கா 24வது அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இதாங்க முடிஞ்சிருச்சு. அந்த உயிர்த்தெழுந்துட்டார். உயிர்த்தெழுந்தனுடைய ஆதாரத்தை தான் நம்ம பார்க்கிறோம். சீலை, தலையில ஒரு சீலை இருக்குது, உடம்புல ஒரு சீலை இருக்குது. அதை கண்டு விசுவாசிக்கிறார்கள். 2வது இந்த உயிர்த்தெழுதல் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ், இருந்துச்சு. வாசிப்போமா? எல்லாரை விட ஒரு சீனியர் வேதம் முதலாக எழுதப்பட்டது, இந்த புத்தகம் எழுதப்பட்டதுங்கன்னா யோபு. யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம். யோபு 19:25. யோபு என்ன விசுவாசிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி மீட்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். 2ஆம் வருகை. இருக்கிறார், உயிர் தழுவிட்டார், நிற்பார், 2வது வருகை. இத யார் நம்புறா? யோபு நம்புகிறார். யோபு நம்புறாரு, நாம நம்புறோம். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து எப்ப முதல் முறையாக சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 16வது அதிகாரம் 21வது. மத்தேயு 16:21. அது முதல். எது முதல்? 16:16 அவர் ஜீவனுடைய தேவனாய், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்கிற ஒரு வெளிப்பாடை கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் லொகேஷனை கரெக்டா சொல்லிட்டாரு. மூப்பராலும் பிரதான ஆசிரியர்களும் வேத பார்வையாலும் பல பாடுபட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்று சீஷர்களுக்கு சொன்னார். அடுத்து இந்த சீஷர்கள் இந்த பரிசேயர் சதுசேயர் ஒரு அடையாளத்தை கேட்கிறாங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 12:38. அப்பொழுது வேதபாரகர்கள் பரிசேயர் அவரை நோக்கி, போதகரே, உம்மாலே ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறார். அடையாளத்தை ஏன் அவங்க கேட்கறாங்க, நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அடையாளத்தோடு தான் பிறக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செங்கடல் ரெண்டா பிறக்கணும். அவங்க மூதாதையர் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். அது வழியே தான் அங்கே கலந்து வந்துட்டு யோர்தான் பின்னாகி போச்சு.
தேவ தூதர்கள் மூலமா என்னெல்லாம் எங்களுக்கு நடந்துச்சுங்கிறத சொல்ல 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 இவங்களுக்கு என்ன ஆசைன்னா எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 39 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறு அடையாளங்களில் கொடுக்கப்படுது. 40 யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்து இது போல மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு மரித்து இருந்தாரா உயிரோடு இருந்தாரா? மரித்துட்டார், பிறகுதான் அடக்கம் பண்ணப்பட்டார். யோனாவும் அதுபோல மரித்து மீன் வயிற்றுக்குள்ள இருந்து பிறகு வருகிறார். இதை நம்ம பார்த்திருக்கோம், திரும்பவும் அதை ஒருக்கா பார்த்துக்கிறோம். எடுத்துக்கொள்ளாம யோனா எடுத்துக்கொள்வோம். 1073 1073 அநேகர் என்ன நம்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோனா எப்படி 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள உயிரோடு இருக்க முடியும்? இது கேள்வி, ரைட்டு. பல நாட்கள் பலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் மீன் வயிற்றுக்குள்ள உயிரோடு இருந்தாரு, அதுக்குள்ள ஒரு பெரிய சேம்பர் இருந்துச்சு, இந்த சேம்பர்ல ஆக்சிஜன் இருந்துச்சு, அவர் உதவி இருந்தாரு. அதெல்லாம் கிடையாது. இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை யோனாவோட கம்பேர் பண்ணி சொல்கிறார். அப்ப யோனாவும் மரித்திருக்கணும். பாப்போமா எப்படி மரித்தாருங்கிறது. பக்கம் 1073 2வது வசனம். 2வது அதிகாரம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இந்த நெருக்கம் எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தண்ணியில தூக்கி போட்டாங்க. யோனாவை விழுங்கும்படி 1 அதிகாரம் 11 ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா இரவு பகல் 3 நாள் இருந்தார். அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா, அந்த மீனின் வயிற்றில் இருந்துன்னா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோனாவை தண்ணியில தூக்கி போட்டாங்க. எப்படி போட்டாங்கன்னு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க 3வது வசனம். சமுத்திரத்தின் நடு மையத்திலே ஆழத்திலே நீரினை தள்ளி விட்டேன். மீன் வயிற்றுக்குள்ள இருக்காரா கடலுக்குள்ள இருக்காரா? ஏன் பைபிள்ல என்ன இருக்குன்னா, கடலுக்குள்ளதான் இருக்காரு. நீர் என்னை தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. நீரோட்டம்னா என்னன்னா, ஒரு தேங்காய் மிதக்குமா மிதக்கா, அதை தூக்கி ஒரு சுழல்ல போட்டாங்க, அது சுத்திக்கிட்டே இருக்கு. அதுபோல நீரோட்டம் அப்படி யோனா வரிசை சுத்திக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எங்கன்னா அந்த கடலுக்கு அடியில நடக்குது. உங்களுடைய வெள்ளங்கள் அலைகளும் என் மேல் புரண்டது. மீன் வயிற்றுக்குள்ள இருக்காரா வெளியில இருக்காரா? வெளியில இருக்காரு. இன்னும் மீன் வயிற்றுக்குள்ள போகல. அந்த சுத்திக்கிட்டு இருக்கும் போதே அவர் ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்ணப்பம் பண்ணினேன். பேதுரு கடல்ல முங்குறார், முங்கும் போது ஜெபம் பண்றார். அது போல இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்குது, ஜெபம் பண்றார். 4 நான் உமது கண்களுக்கு எதிராக இராதபடி தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த. 5 தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை இருக்குது, ஆளிகள் என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையிலே சுற்றி கொண்டது. இதெல்லாம் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கு நடக்கும்போது வெளியில தான் இருக்காரு, சுத்திக்கிட்டு இருக்குது. பாசில தலையில மல்லாடி சிக்கிடுச்சு. பர்வதங்களின் அடிவாரம் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறது. அப்ப தாழ்பால்களா இருக்க இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் என் உயிர் போகுதுன்னு அவருக்கு தெரியுது. அந்த டெத்தாக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் வருது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீ என் பிராணனை அழிவுக்கு தப்பி வைத்தீர், என் ஆத்மா நீலை தொழிந்து போயிலே கர்த்தரை நினைத்தேன். எல்லாமே முங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் நினைக்கிறார். வெளியில இருக்கும்போது நினைக்கவே மாட்டார், நல்லா தூங்குவார், ஜாலியா தூங்கிட்டு இருப்பார். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது வருஷாது. இப்படி இருக்கும் பொழுது 9வது வசனம் வர முடிச்சிட்டாரு. மீன் வயிற்றுக்குள்ள மீன் எதுக்கு வச்சிருக்காரு சொல்லுங்க? அப்பதான் மத்த மீன் என்ன செய்யாது, சரீரத்தை பிச்சு 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 தின்றாரு. இப்ப 10வது வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. கக்குன உடனே அவருக்கு உயிர் வந்துச்சு. இதுதான் மேட்டர். ஏன் இதை தெளிவா நான் சொல்றேன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது மரணத்தை எதோட சொல்லுகிறான்? யோனாவுடைய மரணத்தோடு சொல்லுகிறான். சரி, ஆண்டவர்
தன்னுடைய மரணத்தை எப்ப வர சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? மார்க்கு 9:9 மறுரூப மலையில சீஷர்களுக்கு தன்னை காட்டுகிறார். சீஷர்களுக்கு காட்டிட்டு அப்புறம் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க ரகசியமா சொல்லணும். மறுரூப மலையில நான் உங்களோட கூட வேற சொல்லவே கூடாது, எப்பத்தான் நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கு 9:9 அவர்கள் மலையிலிருந்து இறங்கிய போது அவர்களை நோக்கி, யார்? 3 பேர், யோவான், யாக்கோபு, பேதுரு, 3 பேரை சொல்லி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரையிலும் ஸ்பெசிபிக்கா சொல்ற, உயிர்த்தல் நடக்கிறது சொல்லக்கூடாது. நீங்கள் கண்டவில்லை ஒருவர் சொல்ல. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த பூமிக்கு வந்தார்னா மரிக்கணும், சிலுவையில பாடுபடணும், நம்முடைய பாவங்கள் அவர் மேல வரணும், உயிர்த்தலும். இதை மாற்ற முடியாது. சரி, மார்க்கு 12வது அதிகாரம் 24 வசனத்துல இந்த மரணத்தை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய கான்செப்டா சொல்லுகிறார். இந்த சீஷர்கள் ஒரு தவறான நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனா அந்த தவறான நம்பிக்கையை ஆண்டவர் எப்படி அதை உடைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போமா? மார்க்கு 12:24. அதாவது இது என்னன்றத முதல் ஷார்ட்டா சொல்லி வாசிக்கலாம். இந்த உயிர்த்தெழுதல நம்பிக்கை இல்லாத சதிசெயர் ஒரு ஒரு கற்பனை கதையை கொண்டு வர்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணு இருக்கா, கற்பனை, அதெல்லாம் உண்மை கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு, தம்பி கல்யாணம் கட்டுறாரு, அவனும் செத்து போயிறான். அடுத்த தம்பி அவனும் செத்து போயிறான். அடுத்த அந்த 7 பேரை கல்யாணம் கட்டிட்டான். இவருக்கு யோகக்காரியா சோகக்காரியா எனக்கு தெரியல, நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியல. இப்ப யோகங்களுக்கு 7 பசங்களை கல்யாணம் கட்டினான்னு சொல்றாங்களாமா, இல்ல 7 பேரை கெட்ட சாக வருத்தத்துக்கு மேல வருத்தத்துப்பெல்லாம் உங்களுக்கு அது வேற, நமக்கு மேட்டர் கிடையாது. இந்த மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, உயிர்த்தெழுதல்ல அவ யாருக்கு புருஷனா இருப்பான்? இது ஒரு பயங்கரமான கேள்வி. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமை அறியாததுனாலே தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். தப்பான எண்ணம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இது கிடையாது. 25 மரித்தோர் உயிர்த்தெழுகிற பொழுது கொல்லுவர்களையும் கொறுபர்களையும் பரலோகத்தில் இருக்கும்போது தேவனுக்கு, அதாவது அங்க போய் இது ஏன் புருஷன் இது என் பொண்டாட்டின்னு நீங்க சொல்ல முடியாது. அதைத்தான் சொல்றாரு. அங்க கதையை வேறப்பா அப்படிங்கிறாரு. அங்க ஒரு நம்மளை தேவனை ஆராதிக்கிறார், நமக்கு ஆளுகையை கொடுக்க போறாரு. இந்த உள்ள உறவுகள் எல்லாம் அங்க இருக்காதுங்கிறார். அதான் சொல்றாரு. சொல்றாரு, இதெல்லாம் இருக்காது அங்க போய். 26 மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றியும் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இருக்கிறேன் என்று தேவன் முச்செடியிலே குறித்த வாக்குத்தத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளவருக்கு தேவனாயிருக்கிறார். மரித்தோருக்கு தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவியில் மரித்த மக்கள். அவங்களுக்கு ஆண்டவர்கள நம்பிக்கை கிடையாது. ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஆபிரகாம் தேவன்கிறார். ஈசாக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையிலும் பாத்தீங்கன்னா கிரேட் டிஃபரெண்ட் இருக்கு. ஆனாலும் அப்படிதான் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்ததுக்கு வேற ஒரு ஸ்டைல விசுவாசித்தார். பையனை கொலை செய்யறதுக்கு ரெடி, அவன் செத்தாலும் அந்த உயிர்ப்பிப்பார். அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு விசுவாசம். ரைட். ஈசாக்கு அந்த அளவு விசுவாசம் வந்துச்சா? நோ. அவரு ஜபம் பண்ணுவாரு, மனைவிக்கு பிள்ளை இல்லைன்னா பிள்ளைக்கு ஜபம் பண்ணுவாரு, டெலிவரி ஆக மாட்டேன்னா அதுக்கு ஒரு அவர் ஜபத்தை போடுவாரு, அத்தோட அவங்க பாட்டிக்கிறார். ஆனாலும் அவர் ஜபம். யாக்கோபு நம்மள மாதிரி எத்தனுக்கும் அவர் தான் தேவன். அந்த மாதிரி அப்படி ஒரு உறவோடு தான் நான் இருக்கிறேன்ப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 27 அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனருக்கு தேவனாக ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பா, மரித்தோர்னா ஆண்டவர் அறியாத இந்த மாதிரி லூசு பசங்களுக்கெல்லாம் அவர் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். சரி, இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 33வது வசனம். உயிர்த்தெழுதலை குறித்து செய்யற பிரசங்கம். நம்ம உயிர்த்தெழுதலை குறித்து பேசிட்டு இருக்கோம். நமக்கு என்ன கிடைக்கும்? பூரண கிருபை. கிருபையிலேயே பூரண கிருபை எப்ப கிடைக்கும் அப்படின்னா, உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பேசும்போது கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று.
உங்களுக்கு பூரண கிருபை வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எதை பிரசங்கம் பண்ணணும், உயிர்த்தெழுதலை குறித்து நீங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஆண்டவர் பூரண கிருபையை கொடுப்பார். சரி, இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம ஒரு ஆழமான ஸ்டடி பார்க்க இருக்கிறோம். இதனுடைய அடிப்படை எங்க இருந்து இருக்கிறோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நாம் அறிகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல உயிர்த்தெழுதலை குறித்து பல காரியங்கள் இருக்கிறது. முதல்ல ஒரு வசனத்தை வாசித்து கொள்வோமா? 52வது எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுவோம் அழிவு இல்லாதவர்களாக எழுந்தோம். ஃபர்ஸ்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். நமக்கு என்ன ஆசிரியர்? அழிவு இல்லாதவர்களாக. பெரிஷபிள் அண்ட் பெரிஷபிள் ரெண்டு காரியம். ஒன்னு அழிவுள்ளது, அழிவுள்ளது. இப்ப நீங்க பார்க்கிற சரீரம், வீடு, கர்டன், பின்னாடி ஒரு குதிரை இருக்கு, குதிரையை பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே அழிஞ்சு போயிடும், ஒரு செகண்ட்ல அழிஞ்சு போயிடும். ஆனா ஆண்டவர் நம்மளை மறுரூபமாக்க போகிறாரு. இந்த மறுரூபம் ஆக்கப்படும் பொழுது நமக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. இதனுடைய ஆழத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதல் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி. இயேசு மரித்தாரா? மரித்தார். உயிரோடு எழுந்தாரா? எழுந்தார். அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் அது மேல இறங்குகிறார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கர்ப்பத்துல பரிசுத்தாவினால உண்டாக்கப்பட்டாரோ அதே பரிசுத்தாவி இப்ப இயேசு மரித்திருக்கிறாரு. அந்த ஆவியானவர் அவர் மேல இறங்குகிறார். இறங்கி அன்றையும் இயேசுவை மருத்துவருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களிலே வாசமா இருந்தார். பாருங்க, அங்க இது நமக்குள்ள எப்பவுமே வேதம் இது நமக்காக எழுதப்பட்டது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எதை யாருக்காக எழுதப்பட்டது? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக. அப்ப அன்னைக்கு பரிசுத்தாவினர் யார் மேல இறங்குறாரு? மரித்தா இயேசு கிறிஸ்து மேல. இன்னைக்கு வாசமா எழுப்பினவர் உங்களிலே வாசமா இருந்தால் தம்முடைய ஆவிக்கு ஏதுவான தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். தம்முடைய ஆவியினாலே. ஆவியானவருக்கு என்ன வல்லமை இருக்கு? இத எலிசா உடைய கல்லறையில அபிஷேகம் இருந்துச்சு. அந்த கல்லறையில எலும்புதான் இருந்துச்சுங்க. 1 வருஷம் ஆச்சு அவர் மரித்து. ஆனா செத்து போன ஒருத்தனை அதுக்குள்ள தூக்கி போடுறாங்க. அவன் சரீரம் எலிசாவுடைய எலும்புல பட்டவன் உயிர்ப்பிட்டோம். டெக்னிக் தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். நம்ம மரிக்கிறோம். ஆவியான நமக்குள்ள வாசமா இருந்தார்னா ஒரு நாள் நம்மள நினைச்சுவாரு, உயிர்ப்பிப்பார். இது ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். சரி, இப்ப 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:11. எப்படி எனில் சாவுக்கு எதுவான எங்கள் மாமிசத்திலே, இது சாவுக்கு எதுவான சரீரம். ஒரு செகண்ட்ல சரீரம் மரித்து போயிடும். அந்த சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்புவோம். 12. இப்படி மரணமானது எங்களை தரும், ஜீவனானது உங்களுக்கு. மரணம் எங்களிடத்திலே, ஜீவன். மரணம் எங்களுக்கு வரும், உங்களுக்கு வரும். ஆனா அது பலன் கொடுக்கும். எப்படி பலன் கொடுக்கும்னா இந்த வசனத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதான் கான்செப்ட். 13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதுகிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக விசுவாசித்தபடியால் பேசுகிறோம். நமக்குள்ள 2 ஆவிகள் இருக்கலாம். விசுவாசத்தின் ஆவி, இன்னொன்னு அவிசுவாசத்தின் ஆவி. இந்த விசுவாசத்தின் ஆவி என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நான் என் கண்களை எங்க மூடுவேங்க, பரலோகத்தின் கண்களை திறப்பேன் விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். அந்த விசுவாசத்தின் ஆவி இருந்தால் தான் இது நடக்கும், இல்லைன்னா சான்ஸே கிடையாது. சோ விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம், அது சாவுக்கு ஏதுவான சரீரத்திலிருந்து திரும்ப உயிர்ப்பிக்கப்படும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 42வது வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்னு சொல்லி முன்னாடி சில உதாரணங்கள் காட்டுறாங்க. எல்லாத்துக்கும் வித்தியாசமான சரீரங்கிறாரு. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா 42வது வசனம், மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாக. இப்ப உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விதையை காட்டுறாரு. ஒரு கடுகு விதைன்னு வச்சுக்கோங்க.
அந்த கடுகு விதை இம்மூட்டு கோண்டு இருக்கும், அதுக்குள்ள ஜீவன் இருக்கும். அந்த கடுகு விதையை நீங்க முளைக்க போட்டீங்கன்னா, தண்ணி ஊத்துனீங்கன்னா 2 நாள்ல அதுல இருந்து என்ன செய்யும், ஒரு முளை கிளம்பி வரும். காரணம், அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. ஆனால் அது எப்ப வெளியே வரும்னீங்கன்னா அது மறிக்கும். ஒரு நெல் இருக்கு, போட்டீங்களா, போட்ட உடனே அது நல்லா ஒரு கோல்டு கலர்ல இருக்கும். நெல் எப்படி இருக்கும், கோல்டு கலர்ல இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும். தண்ணிக்குள்ள போன உடனே தண்ணி உள்ள போய் ஊதிடும். டெட் பாடி எப்படி இது ஊதுமோ அப்படி ஊதிடும். ஊதிட்டு அது ஷேப் எல்லாம் போயிடும், டெட் ஆயிடும். ஆனா உள்ள இருந்து ஒரு உயிர் வெளியே வரும். அதுபோலதான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிழ்வுள்ளதா இருக்கும். நம்ம மரித்த உடனே நம்மள என்ன செய்வோம், அடக்கம் பண்ணும்போது விதைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஒரு தடவை எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கின ஒரு சொந்தக்காரன், அந்த பொண்ணு எனக்கு இனி சித்தப்பா அப்படின்னு கூப்பிடும், சித்தப்பா அப்படின்னு கூப்பிடும். உங்க அப்பா பயங்கர குடிக்காரர், குடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு ஈரெல்லாம் வீங்கி போச்சு. அப்போ ஒரு நாள் என்கிட்ட ஃபோன் பண்ணி, சித்தப்பா அப்பா ரொம்ப பேடா இருக்காரு, எந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது? இப்போ ரொம்ப ஃபேமஸ் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ஒன்று மாதிரி சென்னையில் இருக்கு. ஏமா அங்கே சேருமா, பார்த்தா நல்லா பார்த்துக்கிட்டோங்கம்மா அப்பான்னு சொன்னேன். அது பெரிய ஹாஸ்பிட்டல். நான் சொல்லி அந்த பொண்ணு அங்கே கொண்டு போய் சேர்த்துருச்சு. ஒரு 4-5 நாள் அவர் இறந்து போயிட்டாங்க. நான் துக்கம் கேட்கறதுக்கு வந்திருக்கோம், பெட்டியில் ரக்க வச்சிருக்காங்க. என்னைய பார்த்த உடனே அது கத்த ஆரம்பிச்சிருச்சு, சித்தாப்பா எங்க அப்பாவை கொண்டு போட்டீங்களே. நான் பண்ணேன். அவரு குடிச்சு செத்து போயிட்டார். பெட்டியில் தூக்கி வச்சிருக்கு. உடனேயே பார்த்தேன், எல்லாரும் முன்னாடி என்னைக்குள்ள நீங்க எங்க சித்தப்பா எங்க அப்பாவை கொண்டு போட்டீங்களேன்னு கத்து. நான் உடனே முழங்கால் போட்டேன், இயேசுவே இந்த சரீரத்தை ஒரு நாள் உயிர்ப்பிக்க போறீர் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணாச்சுன்னு அந்த காப்பாயிடுச்சு. பாருங்க எப்படிலாம் தப்பிக்க வேண்டியது பாருங்க. நான் ஒரு ஆலோசனை சொன்னேன், எங்க ஆஸ்பத்திரி கூட்டுவாங்க நான் சொல்லல, அங்க நல்லா தான் பார்ப்பாங்க. ஆனா அவரு எல்லாம் லாஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாம் உடம்புலாம் கெட்டு போயிருக்காரு. நான் ஜெபம் பண்றேன் பண்ணிட்டு பையன் நடந்து வந்துகிட்டே இருக்கேன். ஒரு ஆள் பக்கத்துல வந்தாரு, சார் நீங்க ஊழியக்காரரா சார்? நல்ல வசனமா சொல்லிச்சு. நான் ஊழியக்காரர் தாங்க, நான் ஒரு டாக்டர், சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்க ஏதோ ஊழியக்காரன் நினைச்சுட்டு அவர் நடந்து போயிட்டார். இப்ப நம்ம ஒரு சில இந்த உயிர்த்தெழுதலை வச்சு தப்பிச்சுக்கிறோம். நான் தப்பிச்சிருக்கேன், உங்களுக்கு அந்த பிரச்சனை தான் எனக்கு தெரியாது. சரி, அது இருக்கட்டும். இப்ப 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 13வது வசனம், மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும். 43 நான் உங்களுக்கு 43 வாசிக்கிறேன். கனவீனம் உள்ளதா விதைக்கவும். ஏன் கனவீனம் உள்ளதா? என்ன, அது நாருங்க, கெட்ட வாடை இருக்கு. அவருக்கு கொஞ்ச நேரம் நீங்க அப்படியே வெளியே வச்சிருந்தீங்கன்னா, அதனாலதான் இப்ப எல்லாம் எதுக்குள்ள வச்சிருக்காங்க, ஐஸ் பாக்ஸ்குள்ள வச்சிருக்காங்க, எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். அது கொஞ்சம் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம அதை எடுக்கலன்னா அது வெளியிலே எடுக்க முடியாது, பாடி அதாவது ஒட்டிக்கிடும், அப்படி ஐஸ் ஆயிடும். அதை கட்டி தான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்பதான் எனக்கு இதெல்லாம் தெரியும். அப்புறம் அதை நைஸா வெளியில எடுத்து பெட்டியில வச்சு வாடை வர்றதுக்கு முன்னாடி அடக்க முடியறாங்க, ஃப்ரீஸ் ஆயிடுது. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதா இருக்கு. மகிமை உள்ளது அடுத்து பலம் உள்ளது, வீணம் உள்ளதா பலம் உள்ளது. பலம் உள்ளதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரம் போல அது மாதிரி மகிமை உள்ளதா மாறி அது 1000 வருட அரசாட்சியில நம்ம அதை ஆளுகை செய்யறதுக்கு அளவுக்கு அதுக்கு என்ன வந்தது, பவர் வந்தது. சரி, நம்முடைய சரீரத்தினுடைய குணம் என்னன்னா பலவீனமானது, கனவீனமான சரீரம். 53வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு எதுவானது சாவாமையும். 2 மைய நீங்க பார்க்கலாம். கண்மை கிடையாதுங்க, கண்மை கிடையாது. சாவா மை, அழியா மை, 2 மை இருக்கு. இந்த சரீரத்துக்கு அழியக்கூடிய தன்மை இருக்குது. ஆனா அதை ஆண்டவர் எப்படி மாத்துக்கிறான்னா அழியா மையா மாத்துக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை சாவா மை. தமிழ்ல தான் இந்த அழகை நீங்க பார்க்கலாம், இங்கிலீஷ்ல நீங்க அதை பார்க்க முடியாது. அழியா மை, சாவா மை, 2 மையோட தான் நம்ம பார்க்க போறோம். அது எப்ப நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 45வது வசனம், அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மானா அந்த ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். நாசில ஆண்டவர் சுவாசத்தை ஊதின உடனே அசைஞ்சு ஜீவனாயும். அது நான் உங்களுக்கு சொன்னேன், நித்திய ஜீவனை குறித்து செய்தி சொன்னேன். இப்ப அங்க போனா டைம் ஓடி போயிடும், வாசிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்னா எப்ப
ஆதாமுக்கு அந்த கிரியேட்டட் லைஃப் கொடுக்கப்பட்டதோ அதுபோல நமக்கு அந்த பரலோக ஜீவன் நமக்கு கொடுக்கிறார். அப்ப நமக்கு ஜீவ ஆத்மாவும் அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ள வந்துருச்சு. 47 முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்த மண்ணானவன். எப்படி மண்ணானது அதுபோல வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்குரியவர். அப்ப மண்ணானவர்கள் உலக மக்கள் எல்லாரும், நாம் வானத்துக்குரியவர்கள். இப்ப இந்த செய்தி என்ன சொல்றோம்னா உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல்ல நாம் மறுரூபமாக்கப்பட போகிறோம். மறுரூபம்னா இப்ப இருக்கிற ரூபம் மாறிடும். இந்த மறுரூபத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 49 1 கொரிந்தியர் 15:49 மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவுடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். எதிர்காலத்தில் நடக்குது. அது என்னங்க? அது மண்ணானவர். இன்னைக்கு நமக்கு இந்த சரீரம் ஒரு பலவீனமான சரீரம். காலையில எந்திரிச்சோன்னு காஃபி கொடுத்துதான், வேற வழி கிடையாது. காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை நடக்கும். ரெண்டாவது ஒரு 9 மணிக்கு ஒரு டிஃபன், 10:30 மணிக்கு ஒரு காஃபி வடை கேட்கும். மத்தியானம் ஒரு லஞ்ச் கேட்கும் வித் நான்வெஜ். அது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள சாயங்காலத்தில் ஒரு டிஃபன் டீ. அது முடிக்கிறதுக்குள்ள நைட்ல ஒரு சாப்பாடு. இவ்வளவு இது கேட்கும். அது ஒரு ஆங்கிள். ரெண்டாவது இது எவ்வளவு ஒரு பலவீனமான சரீரம்னா, இது நம்ம என்னெல்லாம் ஆண்டவர் செய்யப்படாதுன்னு சொல்றாரோ அது செய்ய சொல்லும் சரீரம். இதுதான் இந்த சரீரத்தை ஆண்டவர் மறுரூபம் ஆக்க போகிறார். எப்படி ஆக்க போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, அதான் ஒரு நிமிஷம் என்ன சொன்ன பவுல் டக்குன்னு மாத்திட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திட்டாங்க. ஒரு செகண்ட் கண்ணை திறந்து மூடுறதுக்கு முன்னாலே மறுரூபம் ஆக்க போகிறோம். மறுரூபம் ஆக்கப்பட்டு நாம் எப்படி இருப்போங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த செய்தியை முடிக்க போகிறேன். 53 அழிவுக்கு ஏதுவாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவானது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 4 13 2 கொரிந்தியர் 4:13 அதற்கு என்ன தேவை? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் வந்து விசுவாசிக்கிறவங்க. எப்பெல்லாம் நீங்க விசுவாசத்தின் ஆவியோட பேசுகிறார்களோ, இப்ப நம்ம இந்த ஸ்கூல்ல கல்லறைக்குள்ள பாக்குறோம், ஒரு 2 கூட பாக்குறோம். ஒரு ஹெல்மெட் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல கரிய பழம் வெள்ளையும் பழம் பூசி 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 ஒரு ஹெல்மெட். கையல் செஸ்ட் எல்லாம் இன்னொரு பீஸ். எல்லாமே கரிய பழம் வெள்ளை பழம் பூசி 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 இறுகி போய் அப்படியே யாருமே அதுல இருந்து வெளியில இருக்க முடியாது. இப்ப பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இவரை களவாய் கொண்டு போயிருவாங்கன்னு நினைச்சாங்க. கொண்டு போனா அப்படி இதோட தூக்கி போடணும். ஆனா வெறும் சரீரம் இருக்குது, காணா போச்சு, கூடு இருக்குது. இதான் உயிர்த்தல் இருந்தார். ஜெபிச்சு முடிப்பாமா? மகா இரக்கமும் கரைமம் இல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. உயிர்த்தெழுதல்ங்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை ஆவியானவர், தூய் ஆவியானவர் எங்களுக்கு போதித்ததுக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது ஐயா. ஒரு நாள் வரும் அன்று நாங்கள் மறுரூபம் ஆகி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வோம்ங்கிற நிச்சயத்தோடு ஓடுகிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொரு வாரியும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.